Hi everyone, welcome to Madurai Food Studio. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி Madurai Food Studioவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி திருநெல்வேலி ஸ்பெஷல் சூப்பரான கார போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் கொடுக்கலாம். சாப்பாட்டோட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பட்டாணி பருப்பு நீங்கள் 2 கப் எடுத்தீங்க அப்படின்னா 2 ஸ்பூன் அளவு தான் நீங்கள் உளுந்து எடுக்கணும். அப்போ தான் இதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம பட்டாணி பருப்பு அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் உளுந்து ஊற வச்சுருக்குறோம். அதுதான் இந்த மாதிரி இருக்குது. ஊறினதுக்கப்புறமா நீங்கள் கிரைண்டரில் போட்டு ஆட்ட போகிறோம். இது ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊறினா போதும். இப்போ பாருங்கள், நம்ம கிரைண்டருக்கு போட்டு ஆட்டிக்கலாம். கூடவே ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேணாம். இது மட்டும் சேர்த்து நீங்கள் ஆட்டினாலே போதும். மாவு நல்லா பொங்கி வரணும். இல்லைன்னா உங்களுக்கு குறைன்னு வரும்போது எடுத்துட்டிங்கனாலும் கொஞ்சம் நறுன்னு இருக்கும். கொஞ்சம் பொங்கி வந்துச்சு அப்படின்னா போண்டா போடுறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா ஆட்டிடுச்சு. நம்ம இதை ஒரு பவுலுக்கு எடுத்துடலாம். நீங்கள் அப்பப்போ எடுத்து விட்டுட்டே இருங்க. தண்ணிலாம் தெளிக்க தேவையே இல்லை. பாருங்கள், இதை ஆட்டினதுக்கப்புறம் நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இந்த ஸ்டேஜில் சோம்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு புதினா ஃப்ளேவர் பிடிச்சது அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கொத்தமல்லி மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2மே சேர்த்துருக்குறேன், எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும். அவ்வளோதாங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம போண்டா போட போகிறோம். நல்லா உங்களுக்கு போண்டா போடுற அளவுக்கு பக்குவத்துக்கு வரும். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நீங்கள் போண்டா போட்டிங்க அப்படின்னா ஒரு 1/4 மணி நேரத்தில் போண்டா ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ நம்ம எண்ணெயில் போட்டாச்சு. நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போது அதை நீங்கள் அப்பப்போ திருப்பி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு. ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா 2 சைடும் நீங்கள் திருப்பி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரே சைடு வேகாமல் எல்லா சைடும் ஈக்குவலாக வேகும். கொஞ்சம் பொன்னிறமாக இருக்கும்போதே எடுத்துடுங்க. ரொம்ப ப்ரௌனிஷாக ஆக வேணாம், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பொன்னிறமாக இருக்கும்போதே எடுத்தால் தான் வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், போண்டா ரெடி ஆகிடுச்சு. இந்த போண்டாவோட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நேரமும் கம்மியாகும், சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். உங்கள் வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. செஞ்சுட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஹேர் ஃபால் கம்மியாகிறதுக்கு ஹேர் ஆயில் எப்படி தயாரிக்கின்ற வீடியோ போட்டிருக்கிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் வடை ட்ரை பண்ணியிருக்கிறோம், செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.